வணக்கம். நான் கீதா இளங்கோவன். இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர், எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்கூலு, அங்கே தான் நான் படித்தேன். சுமாரான ஸ்டூடெண்ட் தான், எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிடுவேன், ஓரளவு மார்க் எடுப்பேன். 9th திருப்பூரில் இருக்கிற பழனி அம்மாள் பெண்கள் நகராட்சி மேல்நிலை பள்ளி அப்படிங்கிற ஒரு அரசு பள்ளியில் போய் சேர்த்தாங்க. அங்கே போய் சேர்ந்தப்புறம் கூட பெரிய அளவில் ஒன்றும் சரியாக படிக்கலை. இன்னும் சொல்லப்போனால் அந்த காலாண்டு தேர்வில் சயின்ஸ் பாடத்தில் ஃபெயில் ஆயிட்டேன். அப்போ அந்த டீச்சர் என்னை கூப்பிட்டு, ஓரளவு மார்க் எடுத்திருக்கேன் 8th, அப்புறம் ஏன் சயின்ஸில் ஃபெயில் ஆனேன் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது, இதெல்லாம் எனக்கு சரியாக படிக்க தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நான் பேசினேன். அப்போ எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்கேயுமே என்னை ஷேம் பண்ணல. நீ இப்படியெல்லாம் ஃபெயில் ஆகிட்டு நிற்கிறியே அப்படியெல்லாம் சொல்லாமல், இப்படிதாம்மா அதை படிக்கணும், இந்த மாதிரி படி, உன்னால நல்லாவே ஷைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை படிக்க ஆரம்பித்தேன். நல்லா படித்தேன். டீச்சர்ஸ் எல்லாமே நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ பெரிய மார்க்கெல்லாம் எடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தது. ரொம்ப ஒரு இனிமையான காலகட்டமாக இருந்தது. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல மார்க் எடுப்பேன்னு அவங்க என் மேலே வச்ச நம்பிக்கை 10th நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன். எனக்கு அது நம்பவே முடியலை. அவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ நல்ல மார்க் எடுப்ப அப்படின்னு சொல்லி. குறிப்பாக தலைமை ஆசிரியர் நாமகிரி மேடம் அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவாங்க. மேத்ஸு, சயின்ஸு, இங்கிலீஷ் 3க்குமே எப்படி படிக்கணுங்கிற டிப்ஸ் ரொம்ப அழகாக சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா +1 நான் படிக்கிறப்ப ஸ்கூல் பீப்புள் லீடராக நீ நில்லு, எலெக்ஷனில் நில்லு. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஒரு பெண்கள் பள்ளி, அது அரசு பள்ளி. அப்போ நில்லு, எலெக்ஷனில் நில்லுன்னு சொன்னாங்க. அப்போது எனக்கு தயக்கமாக இருந்தது. ஏன்னா ஒரு மேடை ஏறி பேசுகிறதோ, ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறதோ, இதெல்லாம் நான் செஞ்சதே இல்லை. இல்லை நீ பண்ணு அப்படின்னு நாமகிரி மேடம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படிங்கிற அந்த எலெக்ஷனில் நான் நின்னேன், ஜெயித்தேன். அது இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கிளாஸ்லேயும் போய் 6th போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் பேசினது, நான் ஸ்கூல் பீப்புள் லீடராக வந்தால் என்ன செய்வேன் அப்படிங்கிறது சொன்னது, அது எல்லாமே எனக்கு ஒரு தலைமைத்துவ பயிற்சியாக தான் நான் அதை பார்த்தேன். அப்போ சின்ன லெவல் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணால் கூட என்னை மேடையில் ஏற்றி பேச வைக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசணும், கெஸ்ட் கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி தந்தது, அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. ஆங்கிலம் தெரியாது எனக்கு ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மையை கொடுத்துருந்தது. நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கல, தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். அப்போ வீட்டில் அம்மாட்ட புலம்புவேன். அவங்க எல்லாம் நிறையா தனியார் பள்ளியில் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தசு புசுன்னு பேசுவாங்கம்மா, எனக்கு தெரியாதே என்ன. அப்போ தான் எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க, ஆங்கிலம்ங்கிறது ஒரு மொழி மாத்திரம்தான், அறிவு கிடையாது. உங்ககிட்ட பொது அறிவு இருக்கு, நீ எல்லா விஷயத்தையும் நல்லா கற்றுக்கிட்டு இருக்க, அதனால தைரியமாக போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆங்கிலம் ஒரு மொழி தான், அதுக்கு மேலே அந்த பொது அறிவு வச்சுட்டு நம்மளால ஜெயிக்க முடியும், ஆங்கிலத்தையும் நம்மளால கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்ததுன்னு சொல்லலாம். இது கல்லூரி வாழ்க்கையிலையும் எனக்கு இந்த நம்பிக்கை ஒரு பெரிய ஒரு லிஃப்ட்டை கொடுத்தது. அங்கே கல்லூரியில் படித்தேன் நான். அதுக்கப்புறம் அரசு பணி, மத்திய அரசு பணியில் அலுவலராக ஒரு 27 ஆண்டுகள் நான் பணியாற்றி அதுக்கப்புறம் விருப்ப ஓய்வு வாங்கிட்டேன். அந்த அரசு பணியில் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கேன். மத்திய அரசு பணியில் அப்போ ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறது, பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசுறது, வெளியில் போய் கான்டாக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா இதுக்குமே இந்த ஆளுமை பயிற்சி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. கட்டுரையாளராக நான் நிறைய எழுதிட்டு இருக்கிறேன். 2005 சரோஜினி நாயுடு அவார்ட் ஃபார் பெஸ்ட் ரிப்போர்ட்டிங் இன் விமன் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய அளவில் எனக்கு ஒரு விருது கிடைச்சிது. தமிழ்நாட்டில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவிகள் அவங்களோட சாதனைகள் பற்றி பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விகடனில் ஒரு கட்டுரை தொடர் எழுதினேன். ஸோ அதுக்காக விமனோட பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டுக்காக எழுதின கட்டுரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருது எனக்கு கிடைச்சிது. என்னோட கட்டுரைகளோட தொகுப்பு துப்பட்டா போடுங்கள் தோழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலாக இந்த ஆண்டு வெளிவந்திருக்கு. என்னோட எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கெரியர் அப்படின்னா ஃபிலிம் மேக்கிங். இப்போ இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கராக ஆவணப்படங்கள் எடுத்துட்டு இருக்கேன், ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இருக்கேன். மாதவிடாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவணப்படம், அது மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் படுற சிரமங்கள், அதுக்கு சமுதாயத்தில் என்னென்ன வசதிகள் உருவாக்கப்படணும் அப்படிங்கிற அந்த ஆவணப்படம் வெளியிடப்பட்டது. அதுக்கு இன்டர்நேஷ்னல் விமன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செகண்ட் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி அவார்ட் கிடைச்சிது. அப்புறம் நான் முதலாக பண்ண லிட்டில் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம்
இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல திரையிடப்பட்டது. ஹைதராபாத்ல நடந்த கோல்டன் எலிஃபென்ட் சில்ட்ரன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல திரையிடப்பட்டது. அதுக்கு ஸ்கார்ஃபோட விருதும் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து ஜாதிகள் இருக்கேடி பாப்பா, நம்பிக்கை மனுஷிகள், இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட நிறைய வந்து தவறான கருத்துக்கள் இருக்கு. அரசு பள்ளிகள்ல படிச்சா வந்து பெரிய ஆளாக முடியாது, இங்கிலீஷ் மீடியத்துல படிக்காம தமிழ் மீடியத்துல படிச்சாலாம் ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய வந்து ஒரு தவறான கருத்துக்களை நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் பொய்யானது. அரசு பள்ளி வந்து நமக்கு ஆளுமைக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்குது. வெறும் வந்து படிப்பு மாத்திரம் இல்லை, மற்ற விஷயங்கள், தலைமைத்துவம், வேற மற்ற மக்களை வந்து தொடர்பு கொள்ளும் திறன், அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், இது எல்லாத்துக்குமான ஒரு ஸ்பேஸை கொடுக்குது. அப்போ ஆளுமைங்கிறது அது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வளருது. இன்னைக்கு வந்து படைப்புலகில் ஒரு 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 தெரிஞ்ச ஆளுமையாக நான் இருக்கிறேன் அப்படின்னா, அதுல நான் படிச்ச பழனியம்மாள் நகராட்சி மேல்நிலை பள்ளிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. நான் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி. எங்க வீட்டுல வந்து முதல் பட்டதாரி பெண் நான் தான். எங்க அம்மா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சின்ன வேலை. ஆனாலும் அந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா கிட்ட இருந்த அந்த தைரியம், தன்னம்பிக்கையும் வந்து என்னை ரொம்ப வியக்க வச்சுது. இன்னொன்னு நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. ஒரு குழந்தைன்னா இப்போ வந்து ரொம்ப பேம்பர் பண்ணுவாங்கல்ல, அப்படியெல்லாம் இல்லாம வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யணும், நானும் தம்பியும் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. அப்போ அம்மாவை பார்த்து எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அவங்க வந்துட்டு அவங்க அந்த சத்துணவு கூடத்துல குழந்தைகளை பார்த்துக்கிறது, அங்க வந்துட்டு குழந்தைகளுக்கிட்ட பேசுறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்யறது, அப்போ சமுதாயத்தின் மேல எவ்வளவு கரிசனத்தோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து எங்க அம்மா வெளிப்படையா சொன்னதில்லை. ஆனா அவங்க செயல்கள் வாயிலாக எனக்கு புரிய வச்சாங்க. ரொம்ப அவங்க தைரியமான ஒரு பெண்மணி. எங்கன்னாலும் போய் பேசி எதனாலும் கேட்கறது, செய்யறது, பேச தயங்கவே கூடாது, அப்பதான் வளர்ச்சியை நோக்கி நம்ம போக முடியும் அப்படின்னு வந்து அவங்க எனக்கு உணர்த்தினாங்க. எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்க அம்மா தான். அப்போ பெண்கள் வந்து படிக்கணும். எங்க அம்மா அடிக்கடி சொல்றது இதுதான், படிக்கணும், நல்லா படிக்கணும், உன் காலில் நிக்கணும், நீ பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு ஒரு கெசட்டட் ஆஃபீஸருங்கிறது ஒரு பெரிய கனவு. அது வந்து அந்த கிரீனிங்ல கையெழுத்து போடுறது அப்படிங்கிறது வந்துட்டு அப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்லாம் தெரியாது. ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு பெரிய ஆஃபீஸரா நீ ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் கல்லூரி படிச்சப்ப அதான் நினைச்சேன், எப்படியாவது கவர்மெண்ட்ல வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, படிப்பை எந்த கட்டத்திலையும் விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் வேலை பார்த்துக்கிட்டே தான் நான் படித்தேன். அப்போதான் இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸுக்கான ஒரு அறிவிப்பு வந்தது. அது வந்து ஒரு சிவில் சர்வீஸ், யூபிஎஸ்சி வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இன்டர்வியூக்காக டெல்லி போய் அங்கே அட்டன் பண்ணேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயமாக இருந்தது. என்ன அப்படின்னா, அங்கே வந்து நம்ம படிப்பை மாத்திரம் அவங்க டெஸ்ட் பண்ணுறது இல்லை, நம்ம ஆளுமை திறன், நம்ம வந்து எப்படி ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து பதில் சொல்கிறோம், எவ்வளோ வேகமாக ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்க அசஸ் பண்ணாங்க. இப்போ இதுக்கு எல்லாமே வந்துட்டு என்னோட ஸ்கூல் பயிற்சி வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து லிமிட்டட் ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே நம்ம பண்ணது அப்படிங்கிறது, அந்த ஹேண்ட்லிங் வந்து எனக்கு அந்த இன்டர்வியூவில் வந்து ஞாபகம் வந்துச்சு. அந்த இன்டர்வியூவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பண்ணேன். அப்போ ஆல் இண்டியா லெவலில் செகண்ட் ரேங்க் வாங்கினேன் அந்த இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸில். ஸோ ஜூனியர் கிரேட் ஆஃபீஸராக வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய ஒரு படிநிலைகளில் வேலை பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு என்ன ஒரு சாட்டிஸ்ஃபையிங் ஜாப்னு அதை நான் சொல்லுவேன். ஏன்னா பெண்கள் அதிகமாக பத்திரிகை துறைக்கு வராத ஒரு காலகட்டம் அது. அந்த நேரத்தில் இந்த துறையில் இருந்தது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் எனக்கு செய்ய உதவி இருக்கு. அந்த அந்த அரசு பணியில் வந்து எங்கேயும் நான் பெண்ணுங்கிறதுனால என்னை வந்து தள்ளி வைக்கலை, ஒதுக்கப்படலை. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் மதுரையில் இண்டிபெண்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ ராமேஸ்வரத்தில் ஒரு மினிஸ்ட்ரி ப்ரோக்ராம். அப்போ நான் அங்கே போய் கவர் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் நின்றுட்டு இருக்காங்க, ஜேர்னலிஸ்ட் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு பெரிய பாலம், அந்த பாலத்தில் நடுவில் மினிஸ்டர் ஏதோ ஒரு ஸ்கீமை இனாகிரேட் பண்ணுறாரு. அப்போ ஒரு கட்டத்தில் நான் ரியலைஸ் பண்ணுறேன், சுற்றி பார்த்தா பெண்கள் யாருமே இல்லை, நான் மாத்திரம்தான் நிற்கிறேன். அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது அந்த தருணம். ஒரு படிப்புனால, ஒரு வேலையினால இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து இந்த இந்த விஷயத்த நம்ம செய்யறோம், அதை ஆர்கனைஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான தருணமாக நான் உணர்ந்தேன். அந்த படிப்புங்கிறது பெண் குழந்தைகளுக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது கவர்மெண்ட் வந்து நமக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் சலுகைகளையும் கொடுத்துருக்கு. அதை பயன்படுத்திக்கிறது நம்ம கிட்டதான் இருக்கு. நம்மளோட ஆளுமை திறன், அதாவது பெண்களுக்கான அந்த ஆளுமை திறன் அப்படிங்கிறது
அதுதான் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுக்கவும் சரி, எந்த ஒரு உயர் பதவிக்கு போகவும் சரி உதவியாக இருக்கும். இதுக்கு அடிப்படை கல்வி. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. ஸோ இந்த உலகம் வந்துட்டு ரொம்ப பறந்து விரிஞ்சது. அதுல ஒரு கிணத்து தவளையா நம்ம வீட்டுக்குள்ளேயே இல்ல வீடு அலுவலகம் அப்படி இல்லாம ஒரு சிறகடிச்சு பறக்கிற பறவையாக நம்ம இருக்கணும். பயணம் எனக்கு சொல்லி கொடுத்தது ஒன்றே ஒண்ணுதான். வாழ்தல் இனிது. நன்றி.